பிரைஸ் தி லார்ட். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இந்த அறிக்கையிடுறது, பாவத்தை மன்னிக்கிறது எல்லாம் பார்த்தோம். எதனால் நம்ம பாவம்னு சொல்கிறோம்? இந்த குட்னஸ் ஆஃப் காட். கடவுள் அவர் நல்லவர்ன்றனால தான் நம்ம பாவின்றது நம்மளுக்கே தெரியும். இப்போ ஒரு நல்லது முன்னாடி இருந்தால் தான் கெட்டது எதுன்றது தெரியும். ஸோ குட்னஸ் ஆஃப் காட் மேக்ஸ் அஸ் டு ரிப்பெண்ட். இப்போ மனம் திரும்பினா தான் எல்லாமே திரும்பி நம்மளுக்கு வரும். அது ஒரு டாப்பிக்கு. அந்த மனம் சந்தோஷமாக இருந்தால் தான் எல்லாமே சரியாகும். நீதிமொழிகள் 17:22. ஔஷதம், அதுக்கு மீனிங் தெரியுங்களா? நல்ல மருந்து. ஔஷதம்னா மருந்து. அந்த காலத்து இது ஆக்சுவலாக சமஸ்கிருத வார்த்தை அது. அதனால் நம்மளுக்கு தமிழில் அன்றாடமாக நம்ம யாரும் யூஸ். ஸோ நம்மளுக்கு நல்ல மருந்து எது? மனசு சந்தோஷமாக இருக்கணும். மனசுக்குள்ளே ஒரு கரை இருந்தோ ஒரு பாரம் இருந்தால் எப்படி இருக்கும்? நம்மளால் அது சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அது எப்போதுமே அதை சுற்றி தான் போகும். ஸோ நம்மளோட ஆவி நொறுங்குண்டு போயிடும். ஸோ மனசு சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நம்ம பாதிக்கப்பட்டு தான் இருக்கும். அது சரீரமாகவும் இருக்கலாம், நம்மளுடைய மைண்டு எண்ணத்தில் இருதயத்துலையாகவும் இருக்கலாம். ஸோ இருதயம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா எதுக்காக இயேசு வந்தார்? லூக்கா 4:18 என்ன சொல்கிறது பாருங்கள். லூக்கா 4:18 எதுக்காக அவரை ஒரு அபிஷேகம் பண்ணி பிதா நம்மளோட அனுப்பணும்? லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரகம் வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார். நொறுகுண்ட இருதயத்தை குணமாக்கும். ஸோ இன்றைக்கி எல்லாருக்குமே பிரச்சனை எங்கே அப்படின்னா, ஒரு இருக்கும் நம்மளுக்கு மனசுக்குள்ளே. சிலதெல்லாம் சொல்லவே முடியாது வெளியில். அது ஒரு ரெகுலர் லைஃபாகவே ஆயிடுச்சு. வெளியிலெல்லாம் சுற்றி அடிச்சுட்டு வருவாங்க பாருங்கள் சந்தோஷமாக. வீட்டுக்குள்ளே கரெக்டாக ஆள் சரியில்லை அப்படின்னா அந்த வெளியில் சிரிச்சிட்டு இருந்த மூஞ்செல்லாம் உள்ளே வந்தோன்னு உண்மைனாய் குறையா சொல்ல. அது நம்மளுக்கு வரும்போது அந்த மைண்ட் செட் நல்லா இருக்கும். ஸோ நொறுங்குண்ட இருதயத்துக்குள்ளே கடவுளால் இருக்க முடியாது. அவரும் இருக்கிற இடம் எப்படி இருக்கணும்? அமைதியும் சந்தோஷமும் சுத்தமாக இருக்கிற. அதனால தான் நம்மளை நம்ம உடம்பு என்ன சொல்லிட்டாரு? வி ஆர் தி டெம்பிள் ஆஃப் கிரைஸ்ட். நம்ம தான் அவருடைய ஆலயம். அப்போ அந்த ஆலயம் எவ்வளோ நொறுங்குண்ட இருதயத்துக்குள்ளே நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும்? பழமொழிகளில் இருக்குது, நீதிமொழிகளில் இருக்குது. ஒரு மனுஷன் புன்னகையோடு சிரிக்கும் போது என்னென்னா, மனசு இருதயம் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த சிரிப்பே வரும். மூஞ்சில் அந்த மலர்ச்சியும் அதுதான் வரும். ஸோ இன்றைக்கி இயேசு நம்மகிட்ட உள்ளே சொல்ல வந்த டாபிக் என்னென்னா, இன்றைக்கி நம்ம அநேகர் ஒரு வியாதியோ உள்ள ஒரு மனம் இருக்கமோ, இதெல்லாம் எங்கேயும் வெளியில் இல்லை, எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறத குணமாக்குறதுக்கு தான் இன்றைக்கி அநேக இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மளுக்கு இயேசு உள்ள திணிக்கிறார். அதே மாதிரி வியாதியை பற்றி மட்டும் நம்ம பேசலை. அது ஒரு மனுஷனுக்கு எந்த விதத்தில் வரணுமோ அது உலகப்பூர்வமாக தான் வரும். அது எங்கேயோ ஒரு பலவீனத்தில் நம்ம மாட்டிட்டு முழிக்கும் போது தான் சாத்தான் அதை யூஸ் பண்ணி அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிடுறான். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? உங்கள் பலவீனத்தில் நீ பலவானாக இருப்பேன். இயேசு வந்தால் பலவீனம் பலமாயிரும். நீங்கள் சாத்தான் கையில் அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த பலவீனம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகி அதை நம்மளே சாப்பிடும். அதனால தான் 1 பேதுரு 2:24 என்ன சொல்கிறாரு? அவருடைய தழும்புகளால் குணம் அடைந்தோம். அது இங்கிலீஷில் இருக்கு, யூ வேர் ஹீல்டுன்னு தான் இருக்குது. நம்ம இதுக்கு அப்புறம்லாம் நடக்க போகிறது இல்லை. ஏற்கனவே நம்ம எல்லாமே குணமடைஞ்சிட்டோம். இன்றைக்கி நிறைய பேர் எல்லா உலகத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து உள்ளுக்குள்ளே போட்டுட்டு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போய்ட்டு அப்புறம் கடைசியில் என்ன சொல்லிடுவோம்? எனக்கு ஏசப்பா ஏன் இவ்வளோ செஞ்சார் அப்படின்னு. அவர் எல்லா மனிதரையும் குணமாக்கத்தான் உள்ளே வந்தார். யாரையுமே எல்லா மனிதரும், எந்த ஒரு குலம் கோத்திரம்லாம் இல்லை. இஸ்ரவேல் தேசத்தில் தோன்றினாலும் அந்த 12 கோத்திரம் ஒன்றில் யூதா குலத்தில் வந்தாலும் அவர் அதுக்கு மட்டும் சொந்தம் இல்லை. கிருபையை ஊற்றி உலகம் முழுவதும் ஒரு மனுஷன் கூடி தவறி போகாமல் இருக்கிறதுக்கு தான் அவர் வந்தார். அதுக்காக மட்டும்தான் நம்மளை உருவாக்கி வச்சுருக்காரு. அதே நீதிமொழிகள் 4:22 20-22 படித்தோம். நீதிமொழிகள் 4:20-22 வரைக்கும். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு தெரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள்.
அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். இப்போ கடவுள் வந்து நம்மளோட வியாதியை குணப்படுத்துறதுக்கு எங்க வச்சிருக்கிறாரு? இருதயத்திற்குள்ள ஃபர்ஸ்ட் அங்க கிளீன் ஆகணும். 22வது வசனம் கரெக்டா படிங்க. 22 மட்டும். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, தே ஆர் லைஃப் டு தோஸ் ஹூ ஃபைண்ட் தெம், ஹீலிங் அண்ட் ஹெல்த் டு ஆல் தேர் ஃப்ளஷ். அப்போ நம்ம உடம்புக்கு வந்து எங்கே மருந்து வச்சிருக்கிறார் இயேசு? அவருடைய வார்த்தையை கடைப்பிடிச்சு அதை பிரகாரம் நடக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த விடுதலை கிடைக்குமே தவிர வேற எங்கேயுமே கிடையாது. அந்த வார்த்தையை பிடிச்சு நம்ம அதை கிளீன் பண்ணணும். ஸோ இயேசு எங்க சுகத்தை வெளியில வச்சிருக்காரா, உள்ள வச்சிருக்காரா? உள்ளதான் வச்சிருக்கிறாரு. ஒரு செடியில ஒரு விதையை போடுறோம், செடி முளைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விதையிலிருந்து வெளியில வருது, ஒரு நல்ல மரமாயிருச்சு. அந்த நல்ல மரத்துல தேவையற்ற கனி வருமா? வரவே வராது. ஒரு இளநீ எடுத்துக்குவோம், அது ஒரு தடவை தான் விதைக்கப்பட்டாச்சு, ஒரு தடவை தான் வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த இளநீ கொடுக்கும்போது அந்த தண்ணீர் எவ்வளோ பதம் படுத்தப்பட்டு மேலேருந்து கிடைக்குது, நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடியும். அது என்னைக்காவது ஒரு நமக்கு தேவையற்ற தண்ணீரை கொடுக்குதா? இல்லை. எந்த ஒரு கனியாவது தேவையற்ற கனியை கொடுக்குதா? அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் ஒன்றா அழுகி போகும், இல்லை அடிபட்டு போய் மோசமாக போகும். அதே தான் நம்மளும் உருவாக்கம் போகும்போது நம்மளை முழுசாக தான் உருவாக்குனாரு. ஆனால் அதே கனி ஒரு அடிப்பட்டோ அழுகி போகிறதுக்கு காரணம் யாருன்னா, அதில் வெளியில் இருக்கிற பிரச்சனைகள் மட்டும்தான் கொண்டு வந்து அது அப்படி ஆனதை தவிர உள்ளுக்குள்ள தேவன் நம்மளை விதைக்கவே இல்லை. ஒரு விதையை கொடுத்தது நல்ல விதையை தான் கொடுத்தாரு. அவர் கொடுத்தது எப்போதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோசமான விதை இல்லை. அந்த விதை எப்படி வெளியில் வந்து கனி கொடுக்குதோ அதுதான். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அநேகர் வாயில் நான் பார்த்துட்டோம். நிறைய பேர் போகும்போது கேட்டிருக்கோம், பஸ்ஸில் போகும்போது, இல்லை என் கூட 2 பேர் பயணிக்கும்போது எப்போ பார்த்தாலும் கடவுளை மட்டும் குறை சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் கொடுத்ததை எடுத்துகிட்டு நடந்திருக்கிறோமா? இல்லை. நான் யாராவது ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் இயேசுவோட வார்த்தையை கடைப்பிடிக்கல அதனால இப்படி ஆனேன்னு சொல்லுங்கள். அந்த வார்த்தை வர்றதே கிடையாது மனுஷன் வாயிலிருந்து. கஷ்டம் வரும்போது அது இயேசு ஏதோ நம்மளை கொடுத்துட்டாரு, இயேசு நம்மளை தண்டிச்சிட்டாரு, அதனால தான் இப்படி ஆகிட்டோம். கிடையவே கிடையாது. இப்போ இங்கே நம்ம பேசுறது என்னன்னா ஹீலிங் பற்றி தான். எந்த இடத்துல நம்மளுக்கு விடுதலை இருக்குது? விடுதலை உள்ளுக்குள்ளே இருக்குது. த ஹீலிங் இஸ் இன்சைட். வெளியில் எங்கேயுமே கிடையாது. வெளிப்புறத்தில் இருக்கிற இது வந்து டாக்டர் சரி பண்ணுறாருன்னா அது சிம்டம் மட்டும்தான். அவர் வியாதியிலேருந்து குணப்படுத்துறதே கிடையாது. மைண்டு, ரினியூ யுவர் மைண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அது எங்கே இருக்குனாக்கா கொரிந்தியரில் இருக்குது. அதை விட்டு நம்ம எடுக்க வேண்டாம். வி காட் தி மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அவருடைய எண்ணம் நமக்குள்ளே இருக்கும்போது 1 கொரிந்தியர் 2:16 வி காட் தி மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அவரோட மைண்டில் வந்து எப்போதுமே பரிசுத்தம் தான் இருந்தது, கிளீன், தெளிந்த புத்தி தான். அந்த தெளிந்த புத்தி இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற வார்த்தைகளும் செயல்படும். இயேசுவோட வார்த்தை நம்ம எல்லாம் இங்கே வாங்கிக்கிறோம். நம்ம நிறையா வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளோட ப்ராஃபிட்டிக்கல் வேர்ட்ஸ் வாங்கிக்கிறோம், வருஷத்துக்கான வார்த்தையை வாங்கிக்கிறோம். அந்த வார்த்தை எப்போ செயல்படும்? அந்த தெளிந்த புத்தியில் அந்த வார்த்தையை மறுபடியும் தியானிக்கும் போது மட்டும்தான் அது செயல்படும். அது செயல்படும் போது மட்டும்தான் விடுதலை ஆகும். விடுதலை உள்ளுக்குள்ளாகும் போது வெளியில் எல்லாமே பரிசுத்தமாயிடும். ஏன் நம்மளுக்கு சாத்தானாலும் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிறவருக்கும் சாத்தானுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்மளை உள்ளுக்குள்ளே யாரை கொண்டு போய் சேர்த்துறோமோ அங்கே தான் சம்மந்தம் உருவாகும். இதே வந்து நமக்கு தேவையில்லாத உள்ளே போட்டுக்கிட்டோம்னா அது தேவையில்லாததை வெளியில் வரும், அது உடம்பு மூலியமாக வெளியில் தெரியும். இயேசுவுக்கு சாத்தானுக்கும் சம்மந்தம் இருந்ததா? கிடையவே கிடையாது. இயேசு நமக்குள்ள என்ன விதைத்தாரு? இயேசு நமக்கு என்ன விதைத்திருக்கிறாருன்னா சமாதானம். இந்த சமாதானத்தை எதுக்காக விதைக்கணும் அப்படின்ற ரீசனும் நம்மளுக்கு வச்சுக்கணும். சமாதானத்தை எதுக்கு நமக்குள்ள விதைக்கணும்? யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அவர் ஃபர்ஸ்ட் கொடுத்த போர்ஷனை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அந்த சமாதானம் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கலாம், லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்டு. நம்ம இருதயம் எப்போதுமே வந்து தெளிவாக இருக்கணும். அது இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழிகள். ஒரு பயம் எப்போதுமே ஒரு மனுஷனுக்கு. ஒரு முள்ளு குத்துனா கூட பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க, ரெகுலராக செருப்பு போடாது. ஆனால் செருப்பு போட்டிருக்கிறவனுக்கு முள்ளு குத்திடுச்சுன்னா அது செப்டிக் ஆயிருமோ,
அது காலை ஏதாவது படுத்திடுமோ, இதுதான் பயம் இருக்கும். அது ஒரு சின்ன உதாரணம். அதே மாதிரி சமாதானம் உள்ளுக்குள்ளே வரும்போது சமாதானம் நிறைவானது அதுதான் உள்ள. அது வரும்போது தேவையற்றது என்னது, ட்ரபிள்ஸ், அது நீங்கணும். அது நீங்கினா தான் நம்மளுக்கு உள்ள இருக்கிற பயம் போகும். சரி, இந்த உலகத்தில் பயத்தோட வெளியில் போகவே முடியாது. பயத்தோட ஆவியை நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. 2 தீமோத்தேயு 2:7 அவர் பயத்தின் ஆவியை கொடுக்கவே இல்லை. என்ன ஆவியை கொடுத்துருக்காருன்னா தெளிந்த புத்தியும் வல்லமையான ஆவி. அது என்ன பண்ணும் நம்மளை, இந்த உடல் ஒத்துழைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஆவி இன்னும் பலப்படும். நம்ம ஆவி பலன் போடும்போது மட்டும்தான் நம்ம உடல் ஒத்துழைக்கும். அப்போ அந்த உடல் ஒத்துழைக்கும் போது என்னாகும், தேவையற்றதெல்லாம் வெளியில் போகும். இப்போ நம்மளால் ஏன் இந்த சுகத்தெல்லாம் எடுத்துக்க முடியல, ஏன் இந்த விடுதலையை நம்மளால் எடுத்துக்க முடியல? இயேசு அறிஞ்சிருக்கிறோம், இயேசுவோட வார்த்தையை வாங்கியிருக்கிறோம், நம்மளால் ஏன் பண்ண முடியல? பேதுருக்கிட்ட சாத்தா பேதுருவை வேணும்னு சொல்லிட்டு கேட்குறோம் இயேசுகிட்ட. பேதுருவை மட்டும் கேட்கல, எல்லாத்தையும் கேட்குறாரு. அது எங்கே எழுதிருக்குன்னா லூக்கா 22:31 எல்லாரையும் கேட்குறாரு, புடமிடுற எல்லாத்தையும் புடச்சி எடுத்துடுறாங்களெல்லாம் ஒரு வழி பண்ணிடுறேன்னு. ஆனால் அவர் என்ன சொன்னார், உங்களுக்காக நான் என்னத்தை ஜெபிக்கிறேன், உங்கள் விசுவாசம் குறைபடாமல் இருக்கிறதுக்கு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு. நம்மளுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு விசுவாசத்தில் அப்படி ஒரு ஸ்லிப் ஆகுது பாருங்கள், அங்கே தான் நம்மளோட அந்த குணமாக்குற வல்லமையே இழந்துடும். இயேசு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தினார். அந்த 100க்கு அதிபதி சொல்லும் போது என்ன சொன்னாங்க, நீங்கள் வராத, எனக்கு அதுக்கு தகுதியே கிடையாது. மத்தேயு 8:8-13 ரெண்டையுமே படிங்க. மத்தேயு 8:8, மத்தேயு 8:8 வசனம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அதே 13வது. இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அப்போ அந்த போதும் சிஸ்டர். அப்போ உன் விசுவாசம், நீ என்ன விசுவாசித்தியோ அது மட்டும் தான் நடக்கும். இங்கே வேற எது நடக்க போறது இல்லை. நம்ம இயேசுவோட மேலே வச்சிருக்கிற எந்த விசுவாசம் இருக்கோ அது மட்டும் தான் நடக்கும். நம்ம இயேசுவை தவிர கொஞ்சம் டைவர்ட் ஆகி, பிரதர் இப்போ சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் காங்கிரிகேஷனில் இருந்தவங்க வேற எதையோ அறிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த விடுதலை கிடைக்கவே இல்லை. வெளியில் வந்தவொன்னே தான் விடுதலை. ஸோ எது நம்மளுக்குள்ளே எடுத்து போடணுமோ, ஸோ விசுவாச குறைபாடுனால மட்டும்தான் நம்மளால் அந்த வார்த்தையை, கடவுள் கொடுத்த வார்த்தையை அதுக்கு உயிர் பெற்று அது இன்னும் வல்லமையாக இருக்கிறத செய்யக்கூடியதை நம்ம அந்த விசுவாச குறைபாடுனால குறைச்சிடறோம். அவரோட வார்த்தை எங்கே குறைப்படுதுன்னா நம்மளை விசுவாச குறைபாடு, வேற எதுனாலும் வர்றதே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீகிட்டையும் சொல்கிறார் லூக்கா 8:50. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். பார்த்தீங்கன்னா விசுவாச குறைபாடு 2 இருக்குது. விசுவாசம் 1, பிலீஃப். இங்கிலீஷில் 2 தனியாக பிரிச்சுட்டாங்க. ஒன்று ஃபேத்துன்னு போட்டிருக்கு, ஒன்று பிலீஃப்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம நம்பிக்கை குறைவில்லாமல் இருக்கணும். உன் நம்பிக்கை குறைவில்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். இன்றைக்கி நம்ம என்ன தான் பைபிள் படிக்கிட்டோம், பிரதர் சொல்கிறார் அறிக்கை இட்டால் தான் சரியாகும். ஆமாம், எப்போ பார்த்தாலும் நம்ம உள்ளுக்குள்ளே அவர் சொன்ன மாதிரி எனக்கு பிரச்சனை, எனக்கு எப்போதுமே இப்படி இருக்குன்னா அது அதிகப்படிக்கிட்டே தான் இருக்கும். அதை சாத்தான் கையில் கொடுத்துட்டோம் நம்மளோட அறிக்கையை. அது இன்னும் டெவலப் ஆகி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே நான் காலையில் எந்திரிச்சு எப்போதுமே எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கை இட்டுட்டு போய் பாருங்கள், அந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு அது எப்போதும் நல்லா தான் இருக்கும். அந்த நோயோ அந்த வலியோ நம்மளுக்கு தெரியாமையே போயிடும். அதை நம்ம எப்போதுமே மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை ரினியூ பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. மைண்டு எப்போதுமே எப்படி ரினியூ ஆகும்னா க்ளீனாக இருக்கணும். நம்மளுக்கு எந்த மனசுலையும் எதுவுமே இல்லாதபடி இருக்கும்போது மட்டும் தான் அந்த ஹீலிங் ப்ராசஸே நம்மளுக்கு ஆகும். அப்படி நம்மளுக்கு ஆகிறதுக்கு நம்ம தான் வழிவகுக்கணும். ஏன் நம்மளுக்கு உள்ள டிசீஸ் கிடையாது, சாத்தான் நம்மளால் ஏன் மேற்கொள்ள முடியாது? சாத்தான் நம்ம சரீரத்தை தொடர்றதுக்கு ஏன் இயேசு கொடுக்கல உரிமையை? எப்படி பேதுருவை கேட்டாரோ, பேதுருக்கிட்ட எல்லோரும் நாங்கள் இடத்துல இருக்கு, பேதுருவை கேட்டாரோ அவருக்கு அனுமதிக்கலை. அதே தான் நம்மளுக்கும் சொல்லியிருக்காரு, நம்மளை அவர் அனுமதிக்கிறதே கிடையாது. நம்மளுக்கும் இயேசுவும் மாதிரியே இருக்கிறனால நம்மளை சாத்தான் தொடவே முடியாது. இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் சம்மந்தமே கிடையாது. இயேசு நடந்து போகும்போது சாத்தான் என்ன சொல்கிறாங்க, உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? அதே தான் பார்த்தீங்கன்னா யோவான் 14:30 அது ரொம்ப தெளிவாக சொல்லுது. யோவான் 14:30 இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை.
எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது, என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு வரப்போகிற தேற்றவாளர் வருவார், உங்களோட விசுவாசம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னா இயேசு இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. அவன் வரான். அந்த கடைசி வசனம் பாருங்கள், ஹீ ஹேஸ் நோ நத்திங் பிலாங் டு. அவனுக்குரியது இயேசுக்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவர் எல்லாம் சிலுவையில் சுமந்து அடிக்க போகிறாருன்ற இயேசு அந்த வார்த்தை தான். எல்லாமே அவர்கிட்ட எடுத்துக்கிட்டாரு. சாத்தானுக்கு தேவைப்பட்டது இயேசுகிட்ட ஒன்றுமே இல்லைன்னும் போது மட்டும் தான் அவன் நேரம் முடிஞ்சது. இயேசுவோட நேரம் இந்த உலகத்தை விட்டு முடியும் போது என்ன ஆயிடுச்சு, சாத்தான் இயேசுகிட்ட பார்க்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஹீ வாஸ் வெரி கிளீன். அவரு தான் நமக்குள்ளே இருக்கிறாரு. சாத்தான்கிட்ட சம்மதமே இல்லாமல், சாத்தானோட காமன் திங், அவனுக்கும் இவருக்கும் காமனாக இருக்கிறது எதுவுமே இல்லாத இயேசு தான் நமக்குள்ளே இருக்காரு. அப்போ சாத்தானால் நம்மளை தொட முடியாது அன்லெஸ் வி கோஆப்ரேட். நம்ம ஏதாவது பேசி தேவையற்றதை உள்ளே கொண்டு போய் போட்டுக்கிட்டால் மட்டும்தான் ஏதாவது நடக்குமே தவிர, ஆவி ஆத்மா சரீரம் பார்த்திங்கன்னா மூணையுமே இயேசு பாதுகாத்து தான் வச்சுருக்காரு. ஆவியை பலப்படுத்திட்டா ஆத்மா ஸ்ட்ராங் ஆயிரும். ஆத்மா ஸ்ட்ராங் ஆனால் நம்மளுடைய மாம்சமும் ஸ்ட்ராங் ஆயிரும், செதை பாடி. ஸோ இந்த உடம்பு கூடி பார்த்திங்கன்னா எது குணமாக்குதோ அவர் வார்த்தையை அனுப்பி தான் சொல்கிறாரு. எந்த வார்த்தையை அவர் அனுப்பி நம்மளை குணப்படுத்தினாரோ அதே வார்த்தையை நம்ம பலப்படுத்துறதுக்கு நம்மளோட விசுவாசமும் நம்மளுடைய பிலீஃப் நம்பிக்கையும் முக்கியம். அதே மாதிரி எந்த விசுவாசம் வேணும், சாத்தானுக்கு சாத்தானோட காமன், சாத்தான் எதிர்பார்த்த எந்த ஒன்றுமே இயேசுகிட்ட இல்லை. அந்த இல்லாத இயேசு தான் நம்மளுக்குள்ள இருக்கிறார். சாத்தானுக்கு சம்பந்தமே இல்லை, எதுவுமே கிடையாது, அவனுக்கு காமனே கிடையாது. அவனால் கண்டே பிடிக்க முடியல. அது எல்லாம் அந்த 40 நாள் முடிஞ்சோன்னு சோதனையில் எல்லாம் அங்கேயும் வென்றுட்டார். சாத்தானோட வார்த்தையில் வென்றுட்டார். ஆனால் அவன் செய்ய கிரிகளை எல்லாத்தையுமே அவர் சுமந்துக்கிட்டார். அவர் சுமந்து எடுத்துகிட்டு போகும் ஒரு நேரத்தில் எப்படி அந்த பலன் அவர் உயிர்ப்பித்ததோ அந்த உயிர்ப்பித்த பலன் தான் நம்மள்ட்ட உள்ளே இருக்குது. ஸோ உயிரை உயிர்ப்பிக்கிற பலன் மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்கே தவிர அதை சப்சைட் பண்ணுறது, அதை உள்ள அந்தர பலன் நம்மள்ட்ட இல்லவே இல்லை. இது நிறைய பேருக்கு இந்த சத்தியத்தை அறியாதனால தான் அழிச்சு போயிடுறாங்க. நிறைய பேர் சீக்கிரம் போகிறதுக்கு காரணமே அதே தான். ஒரு சின்ன ஒரு பாடியில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தால் அது உங்களுக்கு சொல்லும் இங்கே வலிக்குது. அது அப்போவே இந்த உலகப்பூர்வமாக போய் ஃபஸ்ட்டு செய்கிறத விட இயேசுகிட்ட சரணடைஞ்சு அது பலவீனத்துலேருந்து பலனா மாற்றத்துக்கு போய் இயேசுகிட்ட சொல்லி அங்கேருந்து வரணுமே தவிர அதை விட்டுட்டு அதையே பிரதர் சொன்ன மாதிரி அறிக்கையிட்டு அதை பெருசு பண்ணக்கூடாது. இன்றைக்கி நமக்கு எல்லாருமே தேவைப்படுற விஷயம் என்னது, சமாதானமும் உடல் ஆரோக்கியம் வேணும். அது இந்த உடல் ஆரோக்கியம் வேறு எங்கேயுமே கிடையாது, உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தை வென்றவர் இயேசு, அவர் நமக்குள்ளே இருக்கார். ஸோ அந்த விசுவாச குறைபாடும் நம்மளோட நம்பிக்கையின்மை தான் பிரச்சனை. சாத்தானால் பாடியை தொட முடியும். எப்படி சாத்தானால் ஆவியை தொட முடியலையோ அதே மாதிரி உடம்பையே தொட முடியாது. ஆனால் அதை நம்ம தான் எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து தொட வச்சிடும். யோபுவுக்கு நடந்தது அது வேறு. இன்றைக்கி அது யோபு மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வந்தால் இன்றைக்கி உலகத்தில் நம்ம பாதி பேர் இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் மாதிரி ஸ்ட்ராங்காக ஃபேத்தில் இருக்கவும் முடியாது. இனி அவ்வளோ ஒரு உடம்பு பிரச்சனைகள் இருக்கும்போது நம்மளால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. பில்டிங் அஸ்திவாரமே ஆடி போயிடும். ஆனால் இன்றைக்கி இயேசுன்றவர் நம்ம மூளைக்கல்லாக இருந்தால் நம்மளுக்கு அஸ்திவாரமாக நிற்கும் போது சாத்தானால் எதையும் தொட முடியும். ஸோ த ஹீலிங் இஸ் இன்சைட். நம்மளுக்கு உடம்பு சௌக்கியம் வர்றதுக்கு உள்ளுக்குள்ளே தான் இருக்கே தவிர வெளியில் இல்லை. வெளியில் இருக்கிறது எல்லாம் சாத்தானுக்குரியது, உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் இயேசுக்குரியது. இயேசுன்றவர் மட்டும்தான் நம்மளை உயிர்ப்பித்து நம்மளை திரும்பவும் இரண்டாம் வருகையில் எழுப்பக்கூடிய வல்லமை தான் உள்ளுக்குள்ளே இருக்க தவிர அப்படியே அழிஞ்சு அமுந்து போகிற வல்லமை நம்ம கூட இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த மெயினான நோக்கத்தை புரிஞ்சுக்கும். வெளியில் இருக்கிறத உள்ளே கொண்டு வர வேண்டாம். உள்ளே இருக்கிற வேண்டாததை எடுத்து போடுவோம். பிரதர் சொன்ன மாதிரி அறிக்கையிடுவோம், வார்த்தையின் சத்தியத்தை புரிஞ்சுக்குவோம். மன மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது நல்ல மருந்தாக இருக்கணும். அந்த மன மகிழ்ச்சியான வார்த்தைகளை நம்மளுக்குள்ளே விதைச்சிருக்கிறாரு. வார்த்தையே உருவானவர், வார்த்தையை அனுப்பி குணமாக்கினவர், வார்த்தையே உள்ள விதைத்தவர். அந்த நல்ல விதையான கிரவுண்ட், நல்ல விதையை எடுத்துக்கிற அந்த ஒரு கிரவுண்ட், அந்த ஒரு மண் நம்ம தான். சாதாரண ஒரு மண்ணில் இருந்தால் உருவாக்கணும். ஆனால் அது பலன் உள்ளது. அது தேவையில்லாத உள்ள இடத்துக்கு போட வேண்டாம். அவர் வார்த்தையை அறிக்கையிடும், பலனாக இருப்போம்.
இன்னி நம்ம வந்துட்டு யாருமே வந்துட்டு இயேசுனால மட்டும்தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அது எடுத்து போடணும். சரி, நம்மளை சாத்தான் தொடுறதுக்கு அதிகாரம் இயேசு கொடுக்கல. அது பேதுருக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் தான். இயேசு வந்து அதிகாரம் கொடுத்தது எதுக்கு தெரியுங்களா? பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும்தான் அதிகாரத்தை கொடுத்துருக்குறாரு. அதுக்கான பரிசுத்தாவியனர் மட்டும்தான் கொடுத்துருக்குறாரு. அந்த பரிசுத்தாவியரை அறிந்து கொள்ளவோ இயேசுவை அறிந்து கொள்றதுக்கான வார்த்தைகளை பைபிளில் இருக்குது. அதை வந்து அறிக்கையிடும். இந்த வார்த்தைகளை பிடிச்சிக்குவோம். ஸோ ஹீலிங் இஸ் இன்சைட், நாட் அவுட் சைட். ரினியூ பண்ணுவோம், நம்ம மைண்டை ரினியூ பண்ணிக்குவோம். இயேசுவோட எண்ணம் தான் நம்மளுக்கு இருக்குது. வி ஹவ் காட் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஆமென்.